Good morning, praise Lord. Welcome to this video. இதில் நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த அன்று நடந்த 3 சம்பவங்களை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் ஊருக்கு சாது தொண்டைமான் அப்படின்ட்டு ஒரு பிரதர் எங்கள் ஊரில் ஊழியம் செய்ய வந்தார். ஆனால் ஏனோ நான் அந்த கூட்டத்துக்கு நான் போகலை. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டுலாம் அதுக்கு போனதான் என்கிட்ட சொன்னாங்க. போனதோட அவர் எங்கள் வீட்டுக்கும் வந்திருந்தார். நாங்கள் எல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணுன்ட்டு அவர் ஜெபித்தார். நாங்கள் எல்லாம் அதுமாரி அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையெல்லாம் நாங்கள் பேசினோம். ஏதோ ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு அன்றைக்கி கொடுத்தாரு அப்படின்னு அவள் சொன்னான். அதுக்கப்புறம் சம்மர் வெக்கேஷன் வந்துடுச்சு. அதுக்கு யூஸ்வலாக நாங்கள் மதுரையில் எங்கள் மாமா வீட்டுக்கு நாங்கள் போவோம். அங்கே நான் எங்கள் கசின்ஸு எங்கள் அண்ணன் எல்லோரும் அதில் உக்காந்துட்டு இருந்தோம். ஹாலில் ஒரு 10 மணி இருக்கும். அந்த பிரதர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா நான் அது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இதுமாரி இனிமேல் பிரதர்லாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போகிறாரு. ஆனால் எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி ஊழியக்காரங்களை வீட்டுக்கு வர வைக்க மாட்டாங்க. கூட்டத்துக்கு போவோம், ஆனால் வீட்டுக்கு வர வைக்க மாட்டாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருந்தபோது அந்த பிரதரை கரெக்டாக எங்கள் மாமா வீட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு எங்கள் கசின்ஸ் எல்லாம் தெரியுமா, ஏற்கனவே அந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நான் ஆச்சரியமாக அவரை பார்த்தேன். நான் அவர் ஸ்கூல் கேர்ள் தான். அப்போது அதில் பார்த்தியா என்ன கர்த்தர் கொண்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்து ஒரு தண்ணி கூட அவர் வாங்கி குடிக்கல. உடனே அவர் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொன்னார்னா, இது மாதிரி இளைஞர்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் என்ன அதிகமாக பாரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் சொன்னார். சத்தியத்தை யோவான் 1:12 அந்த வசனத்தை முன்னிட்டு அவர் சொன்னார். கர்த்தர் என்னுடைய இருதயத்தை கரெக்டாக பக்குவமாக வச்சிருந்ததுனால நான் உடனே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன், ஒப்பு கொடுத்தேன். கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. ஏன்னா அது அபிஷேகம் அதுமாரி இறங்குது. ஆனால் மற்றவங்க எல்லாம் சும்மா பாட்டே இருந்தாங்களே ஒழிய யாரும் அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கல. அது ஒரு முக்கியமான சம்பவம் இல்லையா. ரெண்டாவது என்னாச்சுன்னா, நீ எனக்கு லெட்டர் எழுதுறியா அப்படின்னு என்னை கேட்டார். தொடர்ந்து காண்டாக்டில் இருக்கிறதுக்காக எனக்கு லெட்டர் எழுதுறியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அவருடைய நோக்கங்களை சந்தேகப்பட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய கசின்கிட்ட அவர் ஏதோ பேச ஆரம்பித்தார். என்னம்மா அப்படின்ட்டு. என்ன இவர் நான் தானே இன்றைக்கி ஒப்பு கொடுத்தேன், அந்த பொண்ணு ஒப்பு கொடுக்கலையே, இவர் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாரு. இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்குது அவரோட நோக்கங்களை குறித்து. ஏன் அவர் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அவருக்கு நான் என்ன நினைக்கிறேங்கிறது கர்த்தர் சொல்லிகிட்டே இருக்கார். உடனே அவர் என்னை இப்படி திரும்பி பார்த்துட்டு நான் அப்படி யோசிக்கிறத தெரிஞ்சிடுச்சு. உடனே மடமடன்னு வெளியே போயிட்டார். இதுமாரி 3 காரியங்கள் நடந்தது. இதுமாரி ஊழியக்காரங்களுக்கு இது மாதிரிலாம் ஏற்படுது. அதாவது ஒரு பிரதர் ஒரு கேர்ள்கிட்ட சத்தியத்தை சொல்லும்போது இது மாதிரிலாம் நடக்குது. ஒன்று அந்த கேர்ளே உங்களுக்கு நான் லெட்டர் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது நான் இவர் ஏன் இந்த மாதிரிலாம் மற்றவங்கக்கிட்டலாம் நம்ம அவர் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுமாரி மூணாவது அவர் கர்த்தர் சொல்லி நம்ம நினைக்கும்போது கர்த்தர் அவரை கரெக்டாக கொண்டு வந்துட்டார். இந்த மாதிரி 3 சம்பவங்கள் அன்றைக்கி நடந்தது. அதுக்கப்புறம் நான் பலருக்கு லெட்டர் எழுதினேன். எப்பயுமே நீங்கள் ஒரு லெட்டரை எழுதுறீங்கன்னா அது ஒரு போஸ்ட் கார்டில் எழுதுகிற மாதிரி தானா. நீங்கள் இங்கிலாண்ட்லேயே இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் வச்சு கவர் பண்ணி அனுப்புனா கூட அதை ஓப்பன் பண்ணி யாராவது பார்த்துடுவாங்களாம். நம்ம நாட்டுடைய பழக்கம் அது. அதனால் பேசாமல் போஸ்ட் கார்டிலே எழுதிடலாம். அப்படி ஒரு போஸ்ட் கார்டு வேறு நான் எழுதினேன்.
அதெல்லாம் வைரல் ஆகிடுச்சு. போஸ்ட்கார்டில் எழுதினதெல்லாம் வந்து வைரலாக ஆயிட்டு. நான் சொல்ல விரும்பலை. ஸோ இதுமாரி 3 சம்பவங்கள் நடந்தது. அதை இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.